Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. திருப்பவும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, அவருடனே இருந்தார்கள். நான் சொல்லுகிறேன், நிறைய பணக்கார ஸ்திரீகள் இயேசுடனே கூட இருந்து அவருக்கு தங்களுடைய ஆஸ்திகள்னாலே ஊழியம் செய்து வந்தார்கள். இருக்கீங்களா? நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? அம்மாமாரு ஏதோ போங்க, ஆஸ்பத்திரி விசிட்டிங் போங்க, ஏதோ ஜாப் பண்ணுங்க, அவ்வளவுதான், உங்களால முடிஞ்சது அவ்வளவுதான் போங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான். இந்த சகோதரிகளுக்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க, உங்க பாட்டம் பூட்டம் சம்பாதித்து கொடுத்த ஆஸ்தி எல்லாம் எடுத்துட்டு போய் இதெல்லாம் என்னத்துக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்காக செலவழிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி யாரோ சொல்லி கொடுத்ததுனால இவர்கள் எல்லாம் இப்ப இயேசுவோட வந்து இவருடைய பரம்பரையாய் இவர்களுக்கு இருந்த சொத்துக்களையும் பணங்களையும் ஆஸ்திகளையும் எல்லாம் கொண்டு வந்து இயேசுவோட கூட இருந்து கொண்டு இந்த 2 பேரை சொல்லி இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருந்தார்களாம். என்னத்தினால ஊழியம் செஞ்சாங்க? பிரேயர் மினிஸ்ட்ரி பண்ணலாம், இன்டர்செஷன் மினிஸ்ட்ரி பண்ணலாம், அதெல்லாம் நல்லதுதான். இப்படியே ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, அதை கவனிங்க. அதுக்காக தான் சொல்றேன், அது வேண்டாம்னு சொல்லல. இப்படியும் ஒண்ணு இருக்குதா? நான் இந்த உலகத்துல இன்னைக்கு இதை யாரும் பிரசங்கம் பண்றதே கிடையாது. இப்படி ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. என்ன மினிஸ்ட்ரின்னு சொன்னா, பணத்தை கொடுக்கிற மினிஸ்ட்ரி. இருக்கீங்களா? ஆஸ்தியை மூட்டையா அவங்க பாட்டம் மூட்டை எல்லாம் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க வந்து இந்த ஆஸ்தி எல்லாம் எடுத்து இயேசுக்காக செலவழிக்கிற ஒரு ஊழியம். கர்த்தருக்கு சிறந்ததை செய்ய வேணும். பாருங்க, பணக்காரங்க இயேசுவோட கூட இருக்கிறாங்க. இயேசுவை பாருங்க, சிலர் இயேசுவையும் பிச்சைக்காரர் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் இயேசுவையும் பிச்சைக்காரர் ஆக்கி அவரும் எல்லாம் பிச்சைக்காரர்களோட சுத்திட்டு இருந்தாரு. எல்லாரும் கூட இருந்த ஆளுகள்லாம் வேலையை விட்டுட்டு மீன் பிடிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு பாவம் அங்கங்க வீடு வீடா சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இப்படியே போய்கிட்டு ஒரு வீட்லயும் போய் ஜாம் பண்ணிட்டு சாப்பாடு போட்டா சாப்பிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஊழியம் கிடையாது. அருமையானவர்களே, பாருங்க எப்படி ஊழியம் நடக்குதுன்னு பாருங்க. ஊழியம் எப்படி நடந்தது என்று சொன்னால், ஆஸ்திகளை வைத்திருக்கிறவர்கள் தங்களுடைய ஆஸ்தி எங்கிருந்து வந்தது, இந்த ஆஸ்திகள் எல்லாம் யார் கொடுத்தது, இந்த ஆஸ்திகளுக்கு எல்லாம் காரணம் என்ன, இந்த ஆஸ்திகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த ஆஸ்திகளை எல்லாம் கொண்டு வந்து இது எந்த நோக்கத்துக்காக தேவன் உங்களுக்கு ஆஸ்திகளை கொடுத்தாரோ அந்த நோக்கத்துக்காக அதை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் இப்படிப்பட்ட ஆஸ்தியை வச்சுதான் ஊழியம் நடந்தது. இருக்கீங்களா? இங்க 5 ரூபா வாங்கி அங்க 5 ரூபா வாங்கி நடக்கல. ஹலோ, இருக்கீங்களா? இயேசு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாருங்க. நடந்தே போனாருங்க. கார் இருந்தா கார்ல போயிருப்பாரு அவரு. அருமையானவர்களே, பணம் என்கிறது தவறு. இது வந்து பணம் நமக்கு இருக்கக்கூடாது, இது நிறைய இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் பெரிய தவறு. பாருங்க, இவருடைய உள்ளத்துல என்ன வாஞ்சை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்திரீகளுடைய உள்ளத்துல என்ன வாஞ்சை சொன்னா, தேவனை குறித்த ஒரு அன்பு. தேவனுடைய குமாரனை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார், எனக்காக அனுப்பிச்சிருக்கிறார். தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இந்த தேவகுமாரனுக்கு நான் செய்கிறது தேவனுக்கு செய்கிறது போல இவர் தேவனுடைய காரியமாக வந்தவர். அவங்க தேவனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னா இவருக்கு நான் செய்ய வேணும், இவர் செய்கிற காரியங்கள் நான் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அப்படி தங்களுடைய வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த வாஞ்சையினால் அவர் வாழுகிறார்கள். எவ்வளவு பணம் இருக்குதுங்கிறதுல எவ்வளவு தேவனை குறித்த அன்பு இருக்குது. இருக்கீங்களா? இருக்கீங்களாங்க? தேவனை குறித்த அன்பு அதிகமாக பணம் இன்னும் நிறைய இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். இருக்கீங்களா? பணம் இன்னும் நிறைய இருந்தா நல்லா இருக்குன்னு தான் தோணும். பணம் இன்னும் நிறைய இருக்கணுமேங்கிற வாஞ்சை தான் ஏற்படும். ஏனென்று சொன்னால் தேவனை குறித்த அன்பு. தேவனுக்காக நான் சிறந்ததை செய்ய வேண்டுமே, தேவனுக்காக நான் காரியங்களை சாதிக்க வேண்டுமே ஒரு பெரிய நோக்கம் உள்ள நிரப்பும் போது செழிப்பை குறித்த ஒரு வாஞ்சையும் நமக்குள்ள ஏற்படும். அது பரிசுத்தமான வாஞ்சையா இருக்கும். ஏதோ பணத்தின் பின்னால அலையிற ஒரு காரியமா இருக்காது. தேவனை குறித்த அன்பினால் நாம் ஏவப்பட்டு அப்படி செழிப்பை நாம் விரும்புகிறவர்களா இருப்போம். அப்படிதான் இந்த ஸ்திரீகள் இருந்திருப்பார்கள் நான் நம்புகிறேன். தேவனை குறித்த ஒரு அன்பு, எவ்வளவு அன்பு இருந்தா கூடயே வந்து அவர் கூடயே இருந்து அவருக்கு உதவிகளை செஞ்சு இந்த ஆஸ்திகள் எல்லாம் இந்த ஊழியத்துக்காக கொடுத்து செய்திருப்பார்கள். பாருங்க, தேவன் பேர்ல இருக்கிற அன்பு. இருக்கீங்களா? திருப்போம் அடுத்த வசனத்துக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57 27 57.
சாயங்காலம் ஆன போது இயேசுவுக்கு சீஷனும், எல்லாரும் சொல்லுங்க சீஷனும், எப்படிப்பட்ட சீஷன் பாருங்க, ஐஸ்வர்யவானமாயிருந்த, எல்லாரும் சொல்லுங்க ஐஸ்வர்யவானமாயிருந்த. உடனே பிரச்சனை ஆயிடுது நம்ம ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கெல்லாம் அந்த காலத்துல சீஷனா இருந்தா ஐஸ்வர்யவானா இருக்க கூடாது, ஐஸ்வர்யவானா இருந்தா சீஷனா இருக்க முடியாது. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போக முடியாது. சீஷனும் ஐஸ்வர்யவானமா இருந்தா அப்படி வரவே வராது, பைபிள்லயே இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பைபிள்ல தான் இருக்குது. இயேசுடைய சீஷனும் ஐஸ்வர்யவானமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். பாருங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டு போட்ட பிறகு அங்க இருந்த எல்லாரும் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்கள் முதலானவர்கள் எல்லாம் போய் பயந்து போய் இவரை கொண்டுட்டாங்கல்ல, இவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் செய்தவர் தேவகுமார்னு சொன்னாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கேன்றாரு, தேவகுமாரன் சொல்றாரு, இதுக்கு அற்புதங்கள்லாம் நடத்தி வேற காண்பிச்சாரு. கொன்ன உடனே இவங்களுக்குள்ள உள்ள பயம் வந்துருச்சு. பாருங்க, இவரையே கொண்டுட்டாங்கன்னா நம்மள என்ன பண்ணுவாங்க, தேவகுமாரனையே கொண்டுட்டாங்க, இவர் தேவகுமாரனான்றதை பத்தி ஒரு சந்தேகம் உள்ள ஓடி போய் எல்லாம் பூட்டி அடைச்சு உள்ள பூந்துக்கிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நேரத்துல ஒரு பெரிய பணக்கார சீஷன் ஒருத்தர் இருந்தான், இயேசுனுடைய சீஷன். இவன் வந்து பாருங்க, 12 சீஷன்ல ஒருவன் இல்ல, இயேசுக்கு ஒரு 12 சீஷன் நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இந்த நிறைய பேர் இந்த கும்பல்ல இவன் ஒருத்தன். இவன் ஒரு சீஷன், இயேசு விசுவாசித்து இயேசு பின் சென்றவன். அவன் நேரா போய் கவர்னர்கிட்ட போறான், பிலாத்துக்கிட்ட போய் அந்த சரீரத்தை நான் எடுத்துக்கிறேங்கன்னு கேட்கறான். எல்லாம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல பணம் பண்ற வேலையை பாருங்க. பணம் இருந்தா அதுல ஒரு தனி தைரியமே வருது. ஏன்னா பணம் வந்து செல்வாக்கை கொடுக்கிறது. இருக்கீங்களா? பணம் இல்லைன்னா பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கும். கவர்னர் முன்னால போய் சாதாரணமா பேச முடியுமா? இந்த ஊர்ல பெரியவர் வந்திருக்காரு, பணக்காரர் வந்திருக்காரு, அவர் பெரிய செல்வந்தர், பெரிய அந்தஸ்துக்குரிய ஆளு அப்படின்னு சொல்லும் போதுதான் கவர்னர்ட்டி பேச முடியும். பேசும்போது தைரியமா பேசணும். இந்த சரீரத்தை கேட்டா தொலைச்சு போடுவாங்கிற எண்ணம் தான் மற்றவங்களுக்கு, அதனால ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. இவர் போய் தைரியமா கேட்கிறாரு, பெரிய பணக்காரரு, இவருக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது. இவன் போய் கேட்கிறான், இயேசுடைய சரீரத்தை என்னிடத்துல கொடுங்க என்று பிலாத்துவினிடத்துல கேட்கிறான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையிலே வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அந்த காலத்துல பணக்காரர்கள் தங்களுடைய குடும்பத்திலே மரிக்கிறவர்களுடைய சரீரங்களை அடக்கம் பண்ணுவதற்கு பொது கல்லறையில வைக்க மாட்டாங்க. அவர்கள் பெரிய பணக்காரராக இருந்தார்கள் சொன்னா அவர்கள் இப்படி கண்மலைகளை வாங்கி அதை வெட்டி குகைகளாக உண்டு பண்ணி அந்த குகைகளுக்குள்ளே சரீரங்களை அடக்கம் செய்வார்களாம். இதுக்கு மலையை வாங்கி இந்த மலைக்குள்ள குகையை வெட்டி இப்படி எல்லாம் பண்ணி தங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப மரியாதையோட அந்தஸ்தோட எங்க குடும்ப கல்லறை இது, எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்குன்னு சொல்லி எல்லாம் வச்சு கரெக்டா அந்த மாதிரி வைக்கிற ஆட்கள் அந்த காலத்துல பணக்காரர்களுடைய ஒரு அந்தஸ்துக்குரிய அடையாளமா அது இருந்தது. கல்லறைன்னு சொன்னா பொது கல்லறை இல்ல, தனி குடும்ப கல்லறை. அந்த குடும்ப கல்லறையில இயேசுவின் சரீரத்தை வைக்கும்படியாக அவன் போய் கேட்கிறான், கொடுக்கறாங்க. தான் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைக்கிறான். மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து பாருங்க. இது புதிய கல்லறை. புதிய கல்லறைனா இது உள்ள இன்னும் யாரையும் வைக்கல, பெரிய பணக்காரனா இருக்கிறான், அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி. இது இன்னைக்கு எல்லாம் கார் வச்சிருக்கவன் மாதிரி கல்லறை வச்சிருக்கவன், ஓனா கல்லறை வச்சிருக்காருங்க அவரு அப்படிங்கிற ஆளு, அவ்வளவு பெரிய பணக்காரன். அவன் கல்லறையை வாங்கி இன்னும் யாரும் உள்ள வைக்கல. அவன் சொல்றான், யாரையும் உள்ள வைக்கிறதுக்கு முன்னால என்னுடைய இயேசுவை நான் உள்ள வைக்கிறேன், அவருக்கு நான் மரியாதை கொடுக்க விரும்புகிறேன். இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இந்த கண்மலை எதுக்கு? இதை ஏன் நான் கொகையா வெட்டி இந்த சொத்தை ஏன் நான் வாங்கி வைத்திருக்கிறேன்னு சொன்னா, இது வந்து எனக்கு சொத்துன்றதுனால அல்ல, என்னுடைய இயேசுவுக்கு நான் மரியாதை கொடுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்குது. என் இயேசுவுக்கு நான் கனத்தையும் மரியாதையும் மேன்மையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு தருணம் எனக்கு வந்து இருக்குது. அவருடைய சரீரத்தை கொண்டு போய் மரியாதையோட நான் அங்க அடக்கம் பண்ண போகிறேன், அங்க அதை வைக்க போகிறேன் என்று சொல்லி இப்படி தனக்காக வெட்டி இருந்த அந்த கல்லறையிலே, புதிய கல்லறையிலே இயேசுவை வைத்து கல்லறையின் வாசல் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் என்று எழுதி இருக்கிறது. பாருங்க, அவன் எப்படி பார்க்கறான்? தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய அந்தஸ்தையும் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய சமுதாயத்தில் இருந்த அந்தஸ்தையும் எப்படி பார்க்கறான்? நான் இதை தேவனுக்கு மரியாதையும் அந்தஸ்தையும் உண்டு பண்ணுகிற விதத்தில் நான் அதை பயன்படுத்த வேண்டும். எனக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்குதுன்னு சொன்னா, உயர்வு இருக்குதுன்னு சொன்னா, 4 பேர் நம்மளை ஏறெடுத்து பார்க்கிறான் என்று சொன்னா, அந்த அளவுக்கு நாம் உயர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால்,
அதை எதற்காக உபயோகப்படுத்த வேண்டும்? கர்த்தருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். அதற்காக தான் நான் உயர வேண்டும். இந்த சமுதாயத்தில் நான் அந்தஸ்துள்ளவனாய் உயர வேண்டுவது ஏன் உயரணும்? எதுக்காக? ஏதோ நான் பெருமை பாராட்டிக்கலாம்ல. இந்த அந்தஸ்தை, இந்த செல்வாக்கை சமுதாயத்தில் உண்டு பண்ணிருந்த இன்ஃப்ளூயன்ஸை பாருங்க. இங்கிலீஷ்ல சொல்லலாம் அஃப்ளூயன்ஸ் பிரிங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அஃப்ளூயன்ஸ் என்று சொன்னால் செல்வம், பணம். என்னத்தை கொண்டு வருது? செல்வாக்கை கொண்டு வருது இந்த உலகத்துல. இது உலகத்தில் நடக்கிற ஒன்று. இந்த அஃப்ளூயன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வரும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸை கர்த்தருக்காக நான் பயன்படுத்த வேண்டும். இந்த செல்வாக்கை நான் கர்த்தருக்கு மேன்மை உண்டாக முடியாது, கர்த்தருக்கு மரியாதை உண்டாகிற விதத்துல பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சி அவனுக்குள்ள பாருங்க. இவன் வந்து தனக்காக செல்வந்தனா இல்ல, இயேசுவுக்காக செல்வந்தனா இருக்கிறான். இயேசுடைய சீஷன் இவன். நான் நினைக்கிறேன் இயேசு வாழ்ந்த காலத்திலேயே இயேசுவுக்காக நிறைய செஞ்சிருப்பான். தன்னுடைய சிறந்ததெல்லாம் கொடுத்திருப்பான். இயேசுடைய ஊழியத்துக்காக நிறைய செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் மரித்த போதும் அவருக்கு நிறைய செய்யணுன்ற வாஞ்சதான் அவனுக்கு. அவர் மேல உள்ள அன்பு, இந்த தேவகுமாரன் பேர்ல உள்ள அன்பு அவனை ஆட்கொள்ளுகிறது. அவனுடைய செல்வத்தை எல்லாம் அந்த கண்ணோட்டத்தோட அவன் பார்க்கிறான். இருக்கீங்களா? செல்வம்னா அவனுக்கு என்ன? இதெல்லாம் கர்த்தருக்காக நான் பயன்படுத்துதான் எனக்கு இருக்குது, அதுக்காக நான் உபயோகப்படுத்தணும். இதெல்லாம் வச்சு கர்த்தருக்கு நான் மரியாதையும் கனத்தையும் நான் செலுத்த வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இது கிடையாது பாருங்க. அதனால்தான் வாழ்க்கையில உயர்வதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு மேலான எண்ணங்கள் இல்லை. எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது? நல்ல கிறிஸ்தவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, பரிசுத்தாவி பெற்றிருக்காங்க, எல்லாம் பெற்றிருக்காங்க. என்ன சொல்றாங்க? போதாண்டவரே எனக்கு இருந்தா உங்களுக்கு தரப்போறேன், நான் இல்லைன்னா என்ன பண்ண போறேன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க அவங்க எல்லாம். இருந்தா ஆண்டவரே உமக்கு தரப்போறேன். அப்படி இல்லை, அப்படி இருக்க கூடாது. எனக்கு இருக்கணும் ஆண்டவரே, இருந்தா வேற நான் தர முடியும். நான் எனக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும். எனக்கு ஏன் இருக்கணும்னா உம்மால எனக்கு இருக்கணும். நீர் என்ன உயர்த்தினீர் என்று இருக்கணும், நீர் என்ன தூக்கி விட்டீர் என்று இருக்கணும். உங்களுடைய புகழ்ச்சி, உடைய பேர் இதனால விளங்க வேண்டும். என்ன நீ உயர்த்த வேண்டும். ஏனென்றால் நான் உடைய சித்தத்தை செய்வதற்காகவே இருக்கிறேன். அதுவே என்னுடைய வாஞ்சி, அதுவே என்னுடைய நோக்கம். இப்படிதான் இருக்கணும் பாருங்க கிறிஸ்தவன். ஏதோ எனக்கு இருந்தா 10 ரூபா தான் 5 ரூபா உமக்கு தர்ற ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பாயிண்ட்னா, இந்த விதவை வந்து தனக்குள்ள அந்த 2 காசை போட்டா இல்லையா, நீ 2 காசை போட்டுட்டு போ, கர்த்தர் ஒன்னையும் பாராட்டுவார். இதுதான் இவங்களுக்கு பாருங்க. அந்த ஒரு வசனத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதை வச்சுட்டு அவ 2 காசை போட்ட மாதிரி நீ 2 துட்டை எடுத்து போட்டுட்டு போ, அவ்வளவுதான் கர்த்தர் உன்ட்ட எதிர்பார்க்கிறார். வேற என்ன எதிர்பார்க்கிறார்? கிடையாது. உங்கள்ட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்க. நீங்கள் உயர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், உங்களுடைய சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக இந்த உலகத்துல பெரிய காரியங்களை செய்ய ஆட்கள் தேவை, அதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் பரவுவதற்கு, அதை செய்வதற்கு ஆட்கள் தேவை, அதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆயத்தம்னு? ஆயத்தமா? மீதி பேர்லாம் எப்படி ஆயத்தம்னு சொல்றவங்க கை வைத்து பார்ப்போம். நானும் ஆயத்தம். சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை பரப்ப, சுவிசேஷத்தை எங்கும் பரவ செய்ய, இயேசுவின் நாமத்தை 8 திசையிலும் பரப்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னுடைய கரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். நான் உயர வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும். இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக நான் நன்றாக இருக்க வேண்டும். இதுதான் பாருங்க கிறிஸ்தவ செழிப்பு. சிலர் இன்றைக்கு ஒருவேளை வந்திருக்கலாம், என்னமோ பணத்தை பத்தி பேசுறாராம, செழிப்பை பத்தி என்னன்னு பார்த்துட்டு வரலாம். எல்லாம் சொல்றாங்க செழிப்பு செழிப்புன்னு பேசுறாராம் அப்படின்னு குற்றம் சொல்ற கண்ணாடியோட வந்து உட்கார்ந்துருப்பாங்க சிலர். பணத்தை பற்றி பேசுறேன்னா ஆம், ஆனா எந்த கண்ணோட்டத்துல பேசுறேன்? தேவன் பேர்ல வைத்திருக்கிற அன்பு, தேவனுடைய சித்தம், எதுக்காக நாம் வாழணும். போதாண்டவரே எனக்கு 10 ரூபா தான் உமக்கு 5 ரூபா தரேன்னா நான் எங்கேயும் இருப்பேன், இன்னைக்கு இங்க இருக்க மாட்டேன். நான் செய்கிற காரியங்களை இன்றைக்கு செய்ய முடியாது. அப்படி இருந்தா பணத்தையே தொடாத பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த பணம் என் பேர்ல பற்றக்கூடாது. இந்த பணம் வந்து ஒரு பெரிய அசுத்தம் மாறி பாருங்க. நான் அப்படியே பரலோகத்துக்கு வர விரும்புறேன்னு சொன்னா இன்றைக்கு ஒன்றுத்துக்கு உதவாதவனாய் இருக்க வேண்டியதுதான். உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை தான் ஜெபம். சும்மா லபோ திபோன்னு அடிச்சுக்கிறது இல்ல ஜெபம். ஜெபம் என்று சொன்னா உள்ளத்துல ஒரு தெய்வீக வாஞ்சை. இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க. ஜெபம் தெய்வீக வாஞ்சையா இருக்கிறது. தெய்வீக வாஞ்சை உள்ள இருக்குன்னா நீங்க என்ன லபோ திபோ கத்தினாலும், என்ன உபவாசம் இருந்தாலும் அது ஒண்ணும் சரிப்பட போறது இல்லை. இந்த உபவாசம் சும்மா வெத்து உபவாசம் ஆயிடும்.
ஆனா தெய்வீக வாஞ்ச உள்ள இருந்து அப்ப உபாசம் அப்ப ஜெபம் பண்ணி அப்ப நம்ம தேவனத்தில் நேரத்தை செலவழிச்சு இந்த வாஞ்சையை கொழுந்து விட்டு எரிய செய்து இது ஜெபமாக ஒரு ஜெப தீபமாக எரியும் போது பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. கவனிப்போம். ஆகவே சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த இந்த யோசேப்பு இருக்கீங்களா? எத்தனை பேரு இந்த யோசேப்பு மாதிரி இருக்கீங்க? அவனை பற்றி பைபிள் எழுதி வச்சிருக்கார். தேவனுடைய புஸ்தகத்துல தேவன் அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கிறார். அவனை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். நிறைய நாம் பார்த்த கிறிஸ்தவன்லாம் எப்படி பணக்காரன்ற வார்த்தை சொல்றதுக்கே நாவு கூசுது அவங்களுக்கு. சொத்துறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது அதெல்லாம் நல்லதில்லை. இங்க பைபிள்ல கர்த்தர் அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கிறார். இயேசுனுடைய சீஷன், பணக்கார சீஷன். எல்லாம் சொல்லுங்க, பணக்கார சீஷன். நல்ல காலம் இப்படி ஒருத்தர்னா, இல்லைன்னா ஒரு சரீரத்தை எடுத்துட்டு கூட ஆள் வராது. அங்க இப்படி ஒருத்தர் இருந்ததுனால அவன் போய் அங்க கேட்கறான், நான் எடுத்துட்டு போறேன் இந்த சரீரத்தைன்னு. அவனுக்கு ஒரு அளவுக்கு மரியாதை கொடுத்ததுனாலதான் சரி எடுத்துட்டு போனேன் விடுறாங்க.